ரீசெண்டாக ஹாலிவுட்டில் வந்து ஹிட்டான ஒரு தரமான படம் தான் த ஷிப் டிடெக்டிவ். ஸோ நிறைய பேருக்கு இந்த படங்கள் தெரிஞ்சிருக்க வாய்ப்புகள் இருக்குது, தெரியாமலும் இருந்திருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஏன் பாதி பேர் இந்த படத்தையே பார்த்து முடிச்சிருப்பீங்க. ரொம்ப லேட்டாக தான் நான் அந்த ரிவ்யூவே போடுறேன். ஸோ ஒரு தரமான படத்தோட ரிவ்யூ தான் இது. ஒரு சில இடத்துல ரோஸ்ட்டாகவும் கூட தோணலாம். அதனால் மறக்காமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படம் இப்போ எதில் இருக்குது அப்படின்னா அமேசான் பிரைமில் இருக்குது. பார்க்காதவங்க மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்கள். IMDbல 7.4 ரேட்டிங் வாங்கியிருக்கு. ஸோ ஓரளவுக்கு அப்பர் ஆவரேஜான ஒரு படம் தான். ஏன்னா இதோட லைன்னு பார்த்தோன்னா ரொம்ப சின்னது. அதுக்கு முன்னாடி இந்த படத்தில் யார் நடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா மிரண்டு போகிறீங்க. ஒல்வரின் நடிச்சிருக்காரு. எது எக்ஸ்மானா அப்படி இதெல்லாம் நீங்கள் கேட்காதீங்க. சாரி, அதே ஹீரோ ஹியூ ஜாக்மன். அதாவது ஹியூ ஜாக்மன் அப்படிங்கிற உண்மையான பேரும் ஜார்ஜ் ஆடி அப்படிங்கிற இந்த படத்தோட பேரும் அவருக்கு பெற்றிருக்கு. இதெல்லாம் என்ன தமிழ் புலவர்கள் மாதிரிலாம் நான் புகழ்ந்து கொண்டு இருக்கிறேன். இந்த படத்தில் அவரோட பேர் பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் ஹாடி. இவருக்கு பார்த்தீங்கன்னா 2 பையங்க இருப்பாங்க. லைக் ஒரு பொண்ணு ஒரு பையன். அவங்களுக்கு பேர் வேணால் ஏன்னா போட்டு குழப்பிடுவேன். அதனால் ஒரு பொண்ணு ஒரு பையன். அது மட்டும் இல்லாமல் இவங்க ஒரு ஊரில் இருப்பாங்க. அந்த ஊரில் இவருக்கு முக்கியமான ஒரு 5 பேர் இருப்பாங்க. 5 பேர், தரமான 5 பேர். சர்ச்சோட ஃபாதர் ஒருத்தர், ஃப்ளவர் ஷாப் வச்சுருக்க ஒரு அம்மா அவங்க, அப்புறம் கொத்து புரோட்டா போடுற ஆடுகளை வெட்டும் ஒரு மனிதன், அப்புறம் ஆடு மேய்க்கிறவன், ஒரு வீணாக போன போலீஸு. ஏன்னா நம்மளும் ஆடு மேய்க்கிறவன் தான், அதாவது நம்மளும் ஆடு மேய்க்கிறவன் தான் அப்படிங்கிற மாதிரி அவனும் ஆடு மேய்க்கிறவன் தான் நம்ம ஆள் ஜார்ஜ் ஆடி. இவன் பீஸ்ஃபுல்லாக ஆடெல்லாம் மேய்ச்சிக்கிட்டு ஜாலியாக அப்படியே ஆடுகளோடு இருப்பான். ஸோ அவன் பொண்ணுக்கு அப்போ லெட்ரு மட்டும் போடுவான். ஸோ அப்படி இருக்கும் நிலுவையில் இவன் ஒரு மருந்தெல்லாம் கண்டுபிடிச்சிருப்பான். லைக் ஒரு ஊதா கலரில் ஒரு மருந்து காட்டியிருப்பாங்க. அந்த மருந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரைவேட்டாக ஒரு $30 மில்லியன் கூட விற்றுருப்பான். லைக் அந்தளவுக்கு ஒரு ஜாலியாக ஆட்டுகளுக்காக வாழ்ந்துக்கிட்டு இருக்க ஒரு மனிதர் தான் இவர். ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த ஆடுகள்லாம் வந்து பேசு நண்பர்களே, அதான் எனக்கு இதில் பிடிச்சதே. ஒரு ஆடை வந்து பேச வச்சுருப்பாங்க. அது எந்த இடத்துலையும், அதுவும் தமிழ் டப்பிங்கும் எந்த விதத்துலையும் குறையும் கிடையாது. ஸோ ஒரு இதாகவும் இருக்காது. ஸோ தரமாகவும் அந்த வாய்ஸ் கரெக்டான அந்த ஆடுகளுக்கு ஏற்ற வாய்ஸ் மாதிரி செம்மையாக செட் பண்ணியிருந்தானுங்க. ஸோ 3 ஆடு, முக்கியமான ஆடு, லில்லி, செபாஸ்டின், மாப்பிள் அப்படின்னு சொல்லி ஒரு 3 ஆடு. 3 ஆடுமே 3 விதமாக இருக்கும். அதை நம்ம போக பார்ப்போம். சரி மாப்பிள்ள, இதோட ஸ்டோரி என்ன அதை சொல்லு அப்படின்னா அதுக்கு தானே வந்திருக்கேன். என்ன சொல்கிறேன். நம்ம ஆள் ஒரு நாள் கொட்டன்னு மழை பெய்யும். நம்ம ஆள் செம்மையாக சரக்கு போட்டுக்கிட்டு இருப்பான் நம்மளோட கராஜில். அப்போ ஒருத்தன் கதவு தட்டுற சத்தம். யாரான்னு திறந்து பார்த்தா விடிஞ்சிடும். பார்த்தா ஆளுக்கு ஜார்ஜ் ஆடி காலைல இறந்து கிடப்பார். முடிஞ்சிடும் 32,000. இனிமேல் இந்த ஆட்டெல்லாம் யாரா பார்த்து பாசே, நம்ம போய் பார்த்து போமா அப்படின்னு பார்த்தா அதெல்லாம் முடியாது, நீங்களாம் பண்ண முடியாது அப்படின்னு நம்மளை சொல்லிட்டாங்க. எனக்கு ஒரு மன வருத்தமாகி போச்சு. ஓகே ரைட், அதெல்லாம் விட்டுருங்க. ஜோக் இல்லையா, செத்துட்டாரு, இனிமேல் என்னடா பண்ணுவாங்க அப்படிங்கிற தருவாயில் தான் அவரோட பொண்ணு திடீர்னு, ஏன்னா லெட்ரு இவ்வளோ நாள் போட்டுக்கிட்டு இருப்பாரு, அவர் பொண்ணு வந்திருக்க மாட்டா. லைக் அவர் இறந்துட்டாருன்னு அடுத்த நாளே வந்திருப்பா. ஏன்னா யூகேல இருக்கதா காட்டியிருப்பாங்க இந்த படத்தில். லைக் ஓகே யூகேல இருக்கா, இங்கேருந்து வர்றதுக்கு எப்படியும் ஆகலாம் அப்படின்னு பார்த்தா இன்றைக்கி சாவறான், இன்றைக்கி விடிய கிளம்பிட்டே வந்துட்டாங்கிற மாதிரி அன்றைக்கே வந்துடுவான். ஸோ எனக்கே ஒரு மாதிரி சந்தேகமாக இருக்கும். ஸோ எல்லாத்தையும் யோசிக்க வச்சுச்சு. சரி ரைட்டு இவன் தாண்டா அப்படிங்கிற மாதிரி அந்த ஆடெல்லாம் கொஞ்சம் டிடெக்டிவ் பண்ணும். லைக் பேசும் வேறு. இதில் இந்த செபாஸ்டின்ங்கிற ஆடு இருக்குல்லங்க, ஒரு தரமான ஆடு. அந்த ஆடுக்கு ஒரு பேக் ஸ்டோரி வச்சுருப்பாங்க, அதை சொல்கிறேங்க. நம்ம இவ தான் வில்லி அப்படிங்கிற மாதிரி நினச்சிருவாங்க. இல்லை ஜார்ஜ் ஆடியோட பொண்ணு தான் வில்லி அப்படிங்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஓகே ரைட்டு, முடிஞ்சு 32,000, இவ தான் கொன்னதா, ஏண்டியே வித்த மவளை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஏன்னா அது மட்டும் இல்லாமல் ஆடுவலும் சரி ரைட்டு இவ தான் கொண்டிருப்பா, ஏன்னா நம்ம ஒரு 3 ஆடு சொன்னால அந்த 3 ஆடுமே டிடெக்டிவ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி அதுவும் நினச்சி அதை தான் அந்த போலீஸ்காரனுக்கு ஒரு சில க்ளூஸ்லாம் எடுத்து கொடுக்கும். லைக் போலீஸுக்கு வந்து ஆடுகள் கொடுக்கும். ஸோ அப்போ பார்த்துக்கோங்க எப்படி போலீஸோட நிலைமை இருக்குது அப்படின்னு. வேர்த்து ஊற்றுதுங்க. ஸோ அதனால தான் கொஞ்சம் தொடச்சி வழியாக வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ வேறு வழி இல்லை. இது மாதிரி போலீஸை வச்சுக்கிட்டு ஊருக்குள்ளே உருப்பிட முடியாதுங்கிறது உங்களுக்கு தெரியும், எங்களுக்கு தெரியும். ஓகே ரைட்டு, இப்படி இருக்கும் தருவாயில் சரி ரைட்டுன்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டுருவாங்க. முடிஞ்சிடும் 32,000. எவனே தெரியாமல் ஒரு இவ்வளோ தான் இருப்பாளோ அப்படின்னு பார்த்தா அதுதான் கிடையாது. இவர் ஒரு உயிர் வேறு எழுதி வச்சுட்டு போயிருப்பார் ஜார்ஜ் ஆடி. அவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, நான் மாதிரி இறந்துட்டேன் அப்படின்னா என்னோடய சொத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னோடய 2 பையங்களுக்கு தான் போகும். லைக் என் பையன் என் பொண்ணுக்கு பாதி போகும் அப்படிங்கிற மாதிரி போட்டுருவா. அப்படி சரி ரைட்டு முடிஞ்சு இவ தான் ஒருத்தர் உள்ளே போயிட்டா, இவளுக்கு கிடையாது, அப்போ இவனுக்கு தான் அப்படின்னு பார்த்தா அதான் கிடையாது. கொலை இவ பண்ணியிருக்க மாட்டா, அப்போ வேறு யாரோ பண்ணியிருக்காங்க. ரைட்டு, இப்போ இதிலே பாதி பேர் தோணியிருக்கோம், அவன் பையன் தானே கொண்டிருப்பான் அப்படின்னு. ஆமாம், அதே தான் நடந்திருக்கும். இதுக்கு நடுவில் என்ன ஆகும் அப்படின்னா, செபஸ்டின்கிற ஆடு வந்து ஒரு சம்பவத்தில் மாற்றம். வில்லியை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு நினச்சி உள்ளே லைக் அந்த ரோடு அவங்க ஆடெல்லாம் அடைச்சிருக்க இதை தாண்டி வெளியில் போய் பக்கத்து அந்த இன்னொருத்த ஆடு மேய்ப்பான்ல, அவன் தோட்டத்துக்கு போகலான்னு போகும். அங்கே இருக்க ஆடெல்லாம் ஓடுன்னு சொல்லுவேன். என்னடா ஓடுன்னு சொல்லுது, எதுக்குடா சொல்லுது அப்படின்னு பார்த்தா திடீர்னு நாய் வந்துடும். போச்சரா 32,000 சூட்டியமா அப்படின்னு சொல்லிட்டு திண்டு ஓடுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செபஸ்டின்கிற ஆடு, அதுக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்குன்னு சொன்னேன்ல, அதுதான் அது. அதோட பேக் ஸ்டோரியில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆள் வந்து சர்க்கஸில் வந்து பார்த்திங்கன்னா தாண்டி குதிக்கிற மாதிரி நாய்கள்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான். ஏன்னா முரட்ட ஆடு இது. ஸோ சண்டை போட்டுக்கிட்டு இருக்க ஒரு ஆட்டை கஷ்டப்பட்டு காப்பாற்றி கூட்டிகிட்டு வரது தான் நம்ம ஜார்ஜ் ஆடி. கூட்டு வந்து வச்சுருப்பார். அது விருப்பப்பட்ட நேரத்தில் இங்கே இருக்கும், விருப்பம் இல்லாத நேரத்தில்
வெளியில் போயிடும், எங்கிட்டாவது போயிட்டு அதுவாக வரும். ஸோ அது மாதிரி ஒரு ஃப்ரீடம் கொடுத்துருக்கவர் தான் நம்ம ஜார்ஜ் ஆடி. இப்படி இருந்த ஆடு ஸோ அந்த நாய்கள் துரத்துறத பார்த்து சண்டை போடுங்க, தரமான சண்டையாக இருக்கும். அன்றைக்கி பார்த்தவங்க தெரிஞ்சுக்கும். ஸோ கடிச்சிடும் நாயெல்லாம், லைக் போச்சுரா சாவ போதுறாங்கிற நிலைமையிலையும் கோவமாக காலை அப்படி பறிக்கும். இந்த ஆடு பறிச்சலாம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், சிட்டியில் உள்ளவங்க மேபி பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ அது மாதிரி பறிக்கும். போச்சுரா நீ ஒரு முட்டை போகிறான்னு பார்க்குறேன், ஆடுலம்மா நாயெல்லாம் பயந்து ஓடிடும். சரி ஓகே அப்படின்னு பார்த்தா தலைவன் சுருண்டு கீழே வந்துடுவான். ஸோ என்னால் ஒன்றுமே பண்ண முடியல, என்னடா ஆச்சு செத்துறானா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆக்சுவலாக செத்துருவான். ஸோ பார்த்தீங்களா செத்துருவான். அந்த அந்த கேரக்டரே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து உள்ளே புகுத்திட்டாங்க. செபஸ்டின்ங்கிறது ஆடு கிடையாது, ஒரு மனுஷன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சரியான கேரக்டர் ஆர்க் எழுதியிருப்பாங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆர்க் எவர். ஸோ நல்லா பண்ணியிருந்தாங்க. லைக் அதுதான் அந்த இடத்துல இந்த செபஸ்டின்ங்கிற ஆடு இறந்து போயிடும். லில்லி இவங்க 2 நாள் அழுதுட்டு அப்புறம் போயிடுவாங்க. ரெண்டுமே நான் அழுது போயிடும், வேறு வழி இல்லை. அப்புறம் என்ன பண்ணுறது, செத்துட்டேன், இனிமேல் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவேன். அப்புறம் போய் அங்கே ஒரு உண்மையை கண்டுபிடிப்பாங்க. வில்லன் வந்து பார்த்திங்கன்னா தலைக்கு வந்து வெள்ளட்டை அடிச்சிருப்பான். எப்படியெல்லாம் கண்டுபிடிக்கிறான், வெள்ளட்டை அடிச்சிருப்பான். அவன் வெள்ளட்டையும் அவன் ஒரு மருந்து கண்டுபிடிச்சான்னு சொன்னல, அந்த ப்ளூ கலரும் சேர்ந்து தண்ணியில் நனைச்சி அவன் தலையில் அந்த டையோட கலந்தால் பச்சை கலர் வரும். ஸோ அதை வந்து இந்த ஆடுகள் வந்து அந்த போலீஸ்கிட்ட சொல்லி லைக் கண்டுபிடிச்சோன்னா ரைட்டு, இவன் கையில் வந்து பச்சை கலரில் இருந்துச்சுல அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிச்சிருவாங்க. ஏன்னா நம்ம ஜார்ஜ் ஆடி இறந்த அன்றைக்கி அவர் கை ஃபுல்லாக பச்சையாக இருக்கும், சண்டை போட்டிருப்பாரு அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். ரைட்டு இதுதான் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிரும். அப்படி ஆடு தப்பிச்சு போவான். அப்போ வந்து ஒரு சம்பவம் நடக்கும். 2 ஆடு வந்து முட்டி ஒன்றுலாம் பண்ணுங்க. அது வந்து ஒரு தரமான சீனுங்க, இதெல்லாம் நான் சொல்லி ஆகணும். ஒரு தரமான சீனு, ஒரு தரமான ஸ்டோரின்னு சொல்லலாம். லைக் ரொம்ப சிம்பிள் லைன். யார் கொன்னா, என் பையனோ பொண்ணோ கொண்டிருக்கு, இவன் தான் கொன்னா, முடிஞ்சு. இந்த படத்தோட ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னா அதே தான் நான் சொல்லுவேன். மூவி டியூரேஷன் வெறும் 1 மணி நேரம் 49 நிமிஷம், 50 நிமிஷம் வச்சுங்க. 1.25 மணி நேரம் தான் படமே. அதில் அந்த பேர் அதெல்லாம் வந்துன்னு வச்சுங்க, 1.25 மணி நேரம் தான் படமே. டக்குன்னு ஆரம்பிக்க டக்குன்னு முடிஞ்சிடும். ஸோ போகிறதே தெரியாது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று நான் ஷார்ட் அவுட் கொடுக்கணும், தமிழ் டப்பிங். இப்போ எனக்கு தெரிஞ்சு ஹாலிவுட்டில் ஒரு சில இடத்துலலாம் தமிழ் டப்பிங் நல்லா தான் பண்ணுறாங்க. லைக் இந்த ஹவுஸ் ஆஃப் த ட்ராகன், கேம் ஆஃப் த்ரோன்ஸ் தவிர. ஸோ அவங்களுக்கு மட்டும் எங்கே டப்பிங் கிடைக்குதுன்னு எனக்கு தெரியல. ஸோ மற்றபடி இவங்கெல்லாம் ஸோ தமிழ் டப்பிங் செம்மையாக பண்ணிடுறாங்க. டே இவங்கள பார்த்து கற்றுக்குங்களா, நீங்கள் ஏன்னா அவ்வளோ கோடிக்கு பண்ணுறீங்க, ஒரு தமிழ் டப்பிங் பண்ணுறதுல உங்களுக்கு என்னடா வருது, எனக்கு அதான் ஒன்றும் புரியல. ஸோ தமிழ் டப்பிங் இதில் தரமாக இருக்குது. நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லி ஆகணும். அது மாதிரி தமிழ் டப்பிங் தரமாக இருக்குது. ஓவராலாக அந்த படம் பார்த்திங்கன்னா ரொம்ப மொக்கன்லாம் சொல்லவே முடியாது. சூப்பரான படங்க, தரமான படம். ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு மைண்ட் ரிலாக்ஸிங் படம் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ எல்லாருமே பாருங்கள், மறக்காமல் பார்க்காதவங்க பண்ணுங்கள். ஸோ ரோஸ்ட்டெல்லாம் எதுவும் பண்ணலை, ஏன்னா இதில் இன்னும் ரோஸ்ட் பண்ணுற அளவுக்கு ஒரு சில இடங்கள் எதுவும் எனக்கு தெரியல. உங்களுக்கு மேபி இருந்துக்கலாம், நான் அதை விட்டுட்டேனா அப்படின்னு மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ இப்பெல்லாம் மூஞ்சி வேர்த்தெல்லாம் வீடியோ இனிமேல் போடாது ப்ரோ அப்படின்னா நானும் அதை ட்ரை பண்ணுறேன். அதுதான் ஒரு பிளான் போயிட்டுருக்கு. ஸோ மறக்காமல் ஸ்கேப் பண்ணி பக்கத்தில் சேனலில் கொடுங்க. அந்த டாட்டா போய் உங்களுக்கு கருப்பு காக்கா வரட்டேன்.